IPL 2024ல் சன்ரைசர்ஸ் மற்றும் லக்னோ டீமுக்கு இடையில் நடந்த அந்த மேட்ச்சு ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. இந்த மேட்ச்சில் லக்னோ டீம் அவங்க ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்டை சன்ரைசர்ஸ் டீம் 10 ஓவர்ஸ் முடிகிறதுக்குள்ளேயே ஒரு விக்கெட்டு கூட லாஸ் பண்ணாமல் சேஸ் பண்ணி ஒரு வேர்ல்டு ரெக்கார்டை படைச்சாங்க. இதனால் கடுப்பான லக்னோ டீமோட உரிமையாளரான சஞ்சீவ் KL ராகுலை ஸ்டேடியத்தில் வச்சே கோவமாக திட்டினார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் லக்னோ டீம் ரொம்பவே மோசமாக செயல்பட்டதாக சொல்லி அவர் வாக்குவாதத்திலையும் ஈடுபட்டார். இது இந்த மேட்ச் முடிகிறப்போ ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. KL ராகுல் மாதிரியான ஒரு ஸ்டார் பிளேயரை அந்த டீமோட உரிமையாளர் இப்படி ஃபேன்ஸ் முன்னாடி வச்சே திட்டலாமா அப்படின்னு சொல்லி பலரும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. சேவாக் மாதிரியான முன்னாள் பிளேயர்ஸ் கூட டீம் உரிமையாளர்கள் இந்த மாதிரி நடந்துக்கிறது தவறு அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த நிலையில் லக்னோ டீம் மேனேஜ்மெண்ட் மேலே KL ராகுல் வருத்தத்தில் இருக்கிறதாகவும் இதனால் லக்னோவுக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடிய மேட்சஸில் அவர் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வெளியே வந்துச்சு. இதனால் இன்னைக்கு டெல்லிக்கு எதிரான மேட்ச்சில் KL ராகுல் ப்ளே பண்ணுவாரா அப்படின்ற ஒரு சந்தேகமும் ஃபேன்ஸ் மத்தியில் இருந்துச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, ஃபேன்ஸ் லக்னோ டீமோட ஓனரான சஞ்சீவ் மேலே கடுமையான விமர்சனங்களை முன் வச்சுட்டு வராங்க. இதனால் தான் செஞ்சது தப்பு அப்படின்றத உணர்ந்த லக்னோ டீம் ஓனரான சஞ்சீவ் KL ராகுலை தன்னோட வீட்டுக்கே விருந்துக்கு அழைச்சிருக்காரு. டீம் மேனேஜ்மெண்ட்டோட அந்த அழைப்பை ஏற்ற KL ராகுலும் விருந்துக்கு போயிருக்காரு. அப்போது சஞ்சீவ் எங்கோ KL ராகுலை கட்டி அணைச்சி மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாமல் இது மாதிரியான தவறுகள் இனிமேல் நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. டீமுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றதுல இனிமேல் நான் தலையிட போகிறதில்ல அப்படின்னு உறுதியளிச்சிருக்காரு. இனி கேப்டனுக்கு முழு சுதந்திரம் வழங்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்ட அவர் வேற எந்த விஷயத்துலையுமே தான் தலையிட போகிறதில்ல அப்படின்னு சொல்லி அவரோட அந்த செயலுக்கு வருத்தமும் தெரிவிச்சிருக்காரு. டீம் மேனேஜ்மெண்ட்டோட இந்த செயலால் KL ராகுல் இப்போ மனமிறங்கி வந்திருக்கிறதா தான் தெரியுது. இதனால KL ராகுல் லக்னோ டீமை விட்டு விலக மாட்டார் அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வெளியாகிட்டு வருது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், லக்னோ டீம் ஓனர் செஞ்சது சரியா? என்னதான் அவர் செஞ்சது தப்பு அப்படின்றத உணர்ந்து அவர் மன்னிப்பு கேட்டிருந்தாலும் KL ராகுல் மாதிரியான ஒரு பிளேயரை பொது வெளியில் வச்சு இப்படி பேசியிருக்க கூடாது தான். இதுக்கு மேலேயும் அடுத்தடுத்த சீசன்ஸில் KL ராகுல் அதே டீமில் கண்டினியூ பண்ணணுமா இல்லை வேறு ஏதாவது ஒரு டீமுக்கு போகலாமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் கேஸ்.